அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தைவான் விவகாரத்தை அமெரிக்க அரசு விவேகத்துடன் கையாள வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசி வாயிலாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆலோசனை நடத்தினார். அப்போது தைவானை சீனாவிலிருந்து பிரிக்க தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா தனது வாக்குறுதியை ஏமாற்றக்கூடாது என்றும் யாரையோ மிஞ்சவோ மாற்றவோ சீனா முயலவில்லை, வளர்ச்சிக்காகவே சட்டப்பூர்வ உரிமையை வலியுறுத்துகிறது என்றும் வாங் யி தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள பணைய கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த முடிவு மேற்கொள்ளப்பட்டு அமலுக்கு வந்தது. அதன் பலனாக இருதரப்பு தங்களிடமிருந்த பணைய கைதிகளை விடுவித்தன. முதற்கட்டமாக ஹமாஸ் அமைப்பு 3 இஸ்ரேலிய பெண்களை விடுதலை செய்தது. தற்போது இரண்டாவது கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள 4 இஸ்ரேல் பெண்களின் பெயர்களை ஹமாஸ் வெளியிட்டுள்ளதால் அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சி திளைத்துள்ளனர். ஈராக்கில் எண்ணெய் கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தெற்கு பாஸ்ராவில் உள்ள ருமைலா எண்ணெய் கிடங்கில் உள்ள 5வது யூனிட்டில் எண்ணெய் சேமிப்பு தொட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேறினர். தீ விபத்து காரணமாக வானுயர கரும் புகை எழும்பியது. பின்னர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் அறியப்படாத நிலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க அதிபராக முன்பே ட்ரம்ப் இருந்திருந்தால் உக்ரைனுடன் மோதல் ஏற்பட்டிருக்காது என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான போர் குறித்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்கு இசைவு தெரிவித்து புட்டின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ட்ரம்ப் மிகவும் புத்திசாலி தலைவர் என புகழ்ந்து பேசினார். மேலும் உக்ரைனுடனான மோதல் தொடர்பாக தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்த்திருக்க கூடாதென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள அவர் ஜெலன்ஸ்கி எதிர்த்து சண்டை போடுவதை தவிர்த்துவிட்டு அவர்களுடன் ஏதாவது ஒப்பந்தம் போட்டு மோதலை தடுத்திருக்கலாம் என கூறினார். மேலும் ரஷ்யா போன்ற வலிமை மிக்க நாட்டுடன் போரிடுவது பயனற்றது என்றும் அவர்களை எதிர்த்தால் உயிரிழப்புகளும் பெரும் சேதங்களும் ஏற்பட்டதுதான் மிச்சம் என்றும் சாடினார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மக்களை நாடு கடத்தும் பணி தொடங்கியுள்ளது. அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுத்து நிறுத்த உள்ளதாகவும் அவ்வாறு குடியேறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்திருந்தார். அதன்படி சட்டவிரோதமாக குடியேறிய 538 பேரை குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்து ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தும் பணியை மேற்கொண்டனர். இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட வெள்ளை மாளிகை அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவினால் கடுமையான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது மனைவி மெலனியாவுடன் சென்று பயங்கர காட்டுத்தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லாஸ் ஏஞ்சல்ஸின் வடமேற்கில் உள்ள பசிபிக் பாலிசைட்ஸ் பகுதியை பார்வையிட்டார். அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நலம் விசாரித்த அதிபர் ட்ரம்ப் பயங்கர காட்டுத்தீயை அணைக்க போராடிய தீயணைப்பு வீரர்களை சந்தித்து தங்கள் அனுபவங்களை கேட்டறிந்தார். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போருக்கு அமைதியான முடிவை காண அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் புட்டின் சூழ்ச்சிகள் செய்து நாசப்படுத்த முயல்வதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு உளவுத்துறை சேவையின் தலைவர் ரஷ்யா தனது போரை தொடரவும் உலக தலைவர்களை புட்டின் கையாள தயார் நிலையில் இருப்பதாகவும் உக்ரைனின் ராணுவ தலைமை கூட்டத்தில் அறிக்கை அளித்ததாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார்.